Hi, good days. Hope you're doing fine. இந்த வீடியோவில் சார் ஃபிலிப் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி அப்படின்ற ஒரு ப்ரோஸ் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன். லாஸ்ட்டாக வந்து பைபிளில் உள்ள ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ டேவிட்மே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ பொய்ட்ரியை வந்து சாங்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சாலமன்ஸ்மே வந்து சாங் ஆஃப் சாங்ஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆல்சோ ப்ராவப்ஸ்லேயுமே வந்து பொய்ட்ரி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் திங்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கைண்ட் ஆஃப் பொய்ட்ரி பற்றி வந்து சிட்னி வந்து சொல்கிறாரு. இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் பொய்ட்ரி வந்து ரொம்பவே ஃபிலாசபிக்கலான ஒன்று அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய மாரல் ஃபிலாசபிஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து யாருடைய ஒர்க்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா டைட்டேயஸ், ஃபோசிலிடஸ் அண்ட் ஆல்சோ கேட்டோ. அதே மாதிரி பொய்ட்ரியுடைய ஃபைனல் கேட்டகரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு லிமிட்டேஷனுமே வந்து இல்லை அப்படின்றாங்க. அண்ட் எந்த ரைட்டர்லாம் வந்து ஃபைனல் கேட்டகரி ஆஃப் பொய்ட்ரி ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ, ஸோ யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸில் ஸோ இந்த மாதிரியான மேனரில் எழுதுகிறாங்களோ, ஸோ அவங்கள வந்து ரைட் பொயட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தென் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிலாசபிக்கல் பொயட்ஸ்லாம் வந்து ஒரு பெயிண்டர்ஸ் மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய இமேஜினேஷன் மூலமாக வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணுறாங்கன்றாங்க. தட் மீன்ஸ் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து பொயட்ரி ஃபார்மில் வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான ரைட்டிங்ஸை கொண்டு வர்ற இந்த பொயட்ஸ் வந்து ரைட் பொயட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சிட்னி வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த பொயட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா சப்டிவிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறார் அப்படின்னா, ஹெராயிக் வந்து இருக்குது, தென் லிரிக் ஃபார்ம் இருக்குது, ட்ராஜிக், காமிக், சாட்டரிக்கல், அயம்பிக், எலிஜிக் அண்ட் ஆல்சோ பாஸ்டல் பொய்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான சப்டிவிஷன்ஸ்லாம் வந்து போயமில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு ஸ்டைல் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வேரி ஆகும், டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ்லேயுமே வந்து இருக்குதுன்றாங்க. ஸோ பொயட்ரி வந்து நாட் ஜஸ்ட் டேபிள் டாக் ஃபேஷன் மேனரில் வந்து எழுதுறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிக்னிட்டி மேனரில் வந்து எழுதப்படுற ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ சிட்னியை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பொயட்ரியை வந்து ரெண்டு விஷயத்து கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபிலாசபர். ஸோ ஃபிலாசபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஃபிலாசபிஸ் வந்து எழுதுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரியன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து அவர் வந்து எழுதுவார். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஃபிலாசபராக இருக்கட்டும், ஹிஸ்டாரியனாக இருக்கட்டும், ஸோ இவங்களை விட ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பர்சன் தான் வந்து யாருன்னா பொயட். ஏன்னா அவங்க வந்து ஆர்ட்டை வந்து ரொம்பவே நல்ல ஒரு மேனரில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிலாசபர் அண்ட் ஹிஸ்டாரியனை கம்பேர் பண்ணும்போது பொயட் தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ லாயர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ லாயர் வந்து பீப்புள்கிட்ட மேனஸை வந்து கொண்டு வரணுன்றதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து அவங்கக்கிட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் வந்து எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்க மாட்டார். ஸோ லைக் வைஸ் ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ட் ஃபார்மாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் பொயட் வந்து நம்ம அப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பொயட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்சரை வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணுவார். ஸோ அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமாக ஒரு வேர்ச்சுவை வந்து பீப்புள்கிட்ட வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இவர் வந்து ஒரு இம்பேக்டாக வந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் பொயட் வந்து யார் அப்படின்னா, அவருடைய எபிலிட்டி மூலமாக வேர்ச்சுவை பெஸ்ட்டான ஒரு மேனரில் வந்து டீச் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனரில் வந்து அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரீடர்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் ரீச் பண்ண வைப்பாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பொயட்டுடைய ரைட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு பாப்புலர் ஃபிலாசபி மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் பொயட்டை வந்து பிரின்ஸ் ஆஃப் த ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, போயம் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸுமே வந்து இருக்காது. ஒரு கிளியரான ஒரு மேனரில் ரீடர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சிட்னி வந்து அரிஸ்டாட்டிலோடைய பாயிண்ட்டை வந்து இங்கே வந்து கோட் பண்ணுறாங்க. அரிஸ்டாட்டில் வந்து எதை கோட் பண்ணுவார் அப்படின்னா, டீச்சிங்கோடைய கோலே வந்து வெறும் நாலேஜை மட்டும் கொடுக்குறதா வந்து இல்லாமல், ஸோ இது வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ இப்போ சிட்னி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொயட் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து ரீடருக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸை வந்து கொடுத்து அதை ரீடர்ஸை வந்து டேஸ்ட் பண்ண வந்து வைப்பாங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா, அவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக, போயம்ஸ் மூலமாக வந்து ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ண வைப்பாங்க அப்படின்றாங்க. அண்ட் பொயட்டுடைய மைண்டில் என்னென்ன தாட்ஸ்லாம் வந்து இருக்குதோ ஸோ அதை வந்து ஒரு கிளியரான ஒரு மேனரில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க மற்ற ரைட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது.
ஈவன் ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரியனாக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு தாட்ஸை வந்து கிளியராக வந்து பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. பட் பொயட்டோடைய மைண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து கிளியராகவே வந்து பெயிண்ட் பண்ணப்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரி சில போயம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போது ட்ராஜிக் காமெடி வந்து நம்ம வந்து ட்ராமாவில் வந்து பார்ப்போம். ட்ராஜடியும் இருக்கும் அண்ட் ஆல்சோ காமெடியும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில போயம்ஸில் பொயட்ரி அண்ட் ஆல்சோ ப்ரோஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ராஜிக் காமெடி அப்படின்றது வந்து கரெக்ட் அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் வந்து மிக்ஸ் ஆகிற இந்த ஒரு விஷயமும் வந்து கரெக்டான ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு சில மைனர் ஜானர்ஸை வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க, ஒரு சில மைனர் ஜானர்ஸ் ஆஃப் பொயட்ரியை வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 3 விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்டரல் ஃபார்ம், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் லேமெண்டிங் எலிஜி ஆர்ட், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் சாட்டையர். ஸோ ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்ல. ஆக்சுவலி எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாஸ்டல் ஃபார்ம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது ஒன்றும் அந்தளவுக்கு லைஃப்க்கு ஒன்றும் தேவை கிடையாது, அது ஒன்றும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் ஒன் இஸ் லேமெண்டிங் எலிஜி ஆர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் சேட்னஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதுவே தேர்ட் ஒன்னாக இருக்கிற சாட்டையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பிட்டரான ஒரு விஷயங்கள் இருக்கும் அண்ட் ஆல்சோ கரப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் ரீடர்ஸையுமே வந்து மார்க் பண்ணுற மாதிரி இல்லை மற்றவங்களை மார்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில கிரிட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பொயட்ரி ஃபார்ம் வந்து இந்த மாதிரியான ஒரு மைனர் ஜானர்ஸ் ஆஃப் பொயட்ரி வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்பவே அன்இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ அவங்களால டிஸ்லைக் பண்ணப்படுற ஒரு விதமாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் சர் ஃபிலிப் சிட்னி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சில பீப்புள் வந்து காமெடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பட் அதுக்கு வந்து சர் ஃபிலிப் சிட்னி வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமெடி அப்படின்றது வந்து லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமெடியும் வந்து இருக்கும், ட்ராஜடியும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிலிப் சிட்னி வந்து லிரிக் பொயட்ரி பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த லிரிக் பொயட்ரி அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு மாரலிஸ்டிக்கான ஒன்றா வந்து இருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பொயட்ரியை வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடவுளை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோடைய ரஸ்டிக் ஃபார்ம் வந்து ரூரல் இங்கிலாண்டில் இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெராயிக் வேர்ஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த ஹெராயிக் வேர்ஸில் வந்து அக்கிலஸ், சைரஸ், ஈனியஸ், ஸோ இவங்களுடைய ரைட்டிங்ஸை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக பீப்புளுக்கு வந்து வேர்ச்சு வந்து நல்ல ஒரு மேனரில் பாஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹெராயிக் வேர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் கைண்ட் ஆஃப் வேர்ச்சு அப்படின்ற மாதிரி வந்து சிட்னி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பொயட்ரி அப்படின்றது வந்து ஹியூமன் லேர்னிங்கில் உள்ள ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்ம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அதே மாதிரி கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்ரிக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ பொயட்ரியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பொயட்ரி ஒன்றும் ஒரு ஈவில் ஸ்டஃப் வந்து கிடையாது, இது வந்து குட்னஸை தான் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலி பைபிளை வந்து சொல்லலாம். ஹோலி பைபிளில் வந்து நிறைய வேர்சஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பொயட்ரி ஃபார்ம்லேயுமே வந்து இருக்க தான் செய்யுதுன்றாங்க. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவருமே வந்து பேரபிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நரேட்டிவ் டெக்னிக் ஃபார்ம் ஆஃப் பொயட்ரி அப்படின்ட்டே வந்து சொல்லலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி யாரெலாம் வந்து பொயட்ரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள வந்து சிட்னி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபூல்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இவர் வந்து அந்த 4 அப்ஜெக்ஷன்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸ்டீஃபன் காசன் எழுதின இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸில் வந்து அவர் வந்து பொயட்ரியை வந்து ஹேட் பண்ணி அண்ட் 4 அப்ஜெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அந்த 4 அப்ஜெக்ஷன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, பொயட்ரி இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போது இதுக்கு சிட்னி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய வர்ச்சுவஸான திங்ஸை வந்து இது வந்து டீச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவஸான திங்ஸை வந்து பீப்புளுக்கு வந்து டீச் பண்ணுது அண்ட் ஆல்சோ ரீடர்ஸ்க்குமே வந்து கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் அப்போ எப்படி இந்த பொயட்ரியை வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் பிளேட்டோ வந்து பொயட்ரியை வந்து பேனிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ரிபப்ளிக் அப்படின்ற அந்த ஒரு ரைட்டிங்ஸில் ஸோ அவருடைய ஒர்க்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு தாட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேயே வந்து ஒன் ஆஃப் த லைன் வந்து என்ன அப்படின்னா, பொயட்ரி இஸ் த மதர் ஆஃப் லைஸ் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சிட்னியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போது பொயட் வந்து ஒரு லையராக வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பொய் பேசுகிற ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, பொயட்டுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து பொய் வந்து சொல்லுவாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
மோஸ்ட்லி வந்து அது வந்து இம்பாசிபிள் தான். அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. பொயட் வந்து பொய்லாம் பேச மாட்டாங்க. இது வந்து இம்பாசிபிள். ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணும்போது பொயட் வேணால் லீஸ்ட் அமௌண்ட்டில் வந்து பொய் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸை வந்து இங்கே ரிப்ளை மேனரில் வந்து சொல்கிறாரு. அண்ட் அந்த பொயட்ரி அப்படின்றது வந்து ஃபுல்லாக ட்ரூத் மட்டும்தான் வந்து பேஸ்டாக இருக்குது அப்படின்றதும் கிடையாது. அதே மாதிரி அதில் வந்து பொய்யே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சிட்னி அவருடைய வியூவை வந்து சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு போயமுடைய நரேஷனாக இருக்கட்டும், ஒரு பிளேயுடைய நரேஷனாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ரியாலிட்டியை மட்டும் வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை. பட் அது ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் அப்ஜெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, பொயட்ரி கரப்ட்ஸ் த மாரல்ஸ். ஸோ இந்த பொயட்ரி மூலமாக ரீடர்ஸ்க்கு வந்து குட் வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து போயமை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, ரீடர்ஸ்மே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்வாட் இருக்குது அப்படின்னா, ஒரு பர்சன் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி இன்னொரு ஹியூமன் பீயிங் வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஸ்வாடை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. அந்த பர்சன் வந்து அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணியிருக்காங்க, தப்பான ஒரு மேனரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்வாடை வந்து நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, ஹியூமன் பீயிங் தான் வந்து ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ லைக் வைஸ் பொயட்ரி. ஸோ பொயட்ரியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த போயமை வந்து நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, ரீடர்ஸ் வந்து அதை எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அண்ட் அதை வந்து எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஃபைனலாக ஃபோர்த் அப்ஜெக்ஷன். ஸோ பிளேட்டோ வந்து பொயட்ரியை வந்து பேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பொயட்டையே வந்து அவருடைய ஐடியல் சிட்டியில் வந்து பேனிஷ் பண்ணுற மாதிரி வந்து ரிபப்ளிக் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ரீசன் இருக்குது அப்படின்ட்டு வந்து சிட்னி சொல்கிறாருன்னா, பிளேட்டோ வந்து ஃபிலாசபர்ஸை வந்து ஹேட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வந்து பிளேட்டோ வந்து பொயட்ரியை வந்து டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஃபிலாசபர்ஸுடைய நிறைய ஃபிலாசபிஸில் வந்து பொயட்ரி கூட கம்பேர் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரைட்டிங் ஸ்டைல் வந்து இருக்குது. பட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ரைட்டிங் ஸ்டைல் தான். பொயட்ரி வேறு அண்ட் ஃபிலாசபி வேறு. ஸோ ஃபிலாசபர்ஸ் வந்து ஃபிலாசபியை வந்து பொயட்ரி கூட வந்து கம்பேர் பண்ணி வந்து எழுதுறதுனால மேபி பிளேட்டோக்கு வந்து பொயட்ரி ஃபார்ம் வந்து பிடிக்காமல் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிலாசபரால் வந்து பீப்புளோடைய அஃபெக்ஷனை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியாது, பட் பொயட்டால் வந்து அதை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ பிளேட்டோ வந்து பொயட்டை வந்து பேனிஷ் பண்ணாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, எல்லா பொயட்ஸையுமே வந்து அவர் வந்து பேனிஷ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ யாரெலாம் வந்து அவங்களுடைய பொயட்ரி ஃபார்மில் வந்து எஃபெக்டிவாக வந்து எழுதாமல் வந்து இருந்தாங்களோ, ஸோ அவங்கள மட்டும்தான் வந்து இவர் வந்து பேனிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, பிளேட்டோக்கு வந்து பவர் ஆஃப் பொயட்ரி பற்றி வந்து நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரீடர்ஸ்கிட்டேயே வந்து ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க, பொயட்ரி ஃபார்மே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா, அப்போது அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்குமே வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோட் பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கிலாந்துலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போயம் வந்து ஃப்ளரிஷ் ஆகலை. பட் ஸ்காட்லாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டை கம்பேர் பண்ணும்போது வந்து நிறைய போயம்ஸ்லாம் வந்து எஸ்டப்ளிஷ் ஆகிருக்கு. பிளென்டி அமௌண்ட் ஆஃப் போயம்ஸ் எல்லாமே வந்து எஸ்டப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ பொயட் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கில் இல்லாமல் தன்னை வந்து ஒரு குட் பொயட் அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஈவன் ஓல்டு ப்ராவப் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, பொயட் அப்படின்றவங்க வந்து ஒரு பார்ன் பொயட்ஸாக தான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுது. பட் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈவன் ஒரு டேலண்டான ஒரு யங் மைண்டால் வந்து எஜுகேஷன் மூலமாக கூட ஒரு குட் பொயட்டாக வந்து மாறலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே எஜுகேஷன் அப்படின்றத வந்து இவர் வந்து எந்த மாதிரி வந்து சொல்கிறார் அப்படின்னா, கிளாசிக்கல் ஆத்தர்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிக்கல் ஆத்தர்ஸை வந்து கம்பேர் பண்ணி கூட யங் மைண்ட்ஸால் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அண்ட் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு குட் ரைட்டிங்ஸை வந்து அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் சிட்னி வந்து இங்கிலீஷ் பொயட்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. சாசர், ஸ்பென்சர், அதே மாதிரி ஏர்ல் ஆஃப் சரேயை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ரமாட்டிஸ்ட்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த கிளாசிக்கல் யுனைட்டஸாக இருக்கிற அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், ஸோ இது எதுவுமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிளாட்டை வந்து உருவாக்கிறாங்க. அது வந்து ட்ராஜடியாக இருந்தாலும் இல்லை காமெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க.
கேரக்டர்ஸில் இருந்து செட்டிங்ஸ் வரைக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். பட் மாடர்ன் ஆத்தர்ஸ் வந்து இந்த மாதிரியான கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த கிளாசிக்கல் ரைட்டிங்ஸை ஃபாலோ பண்ணாத இந்த மாடர்ன் ஆத்தர்ஸ் வந்து யார் அப்படின்னா இந்த எலிசபெத் எராவை சேர்ந்த ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சிட்னியை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து காமெடி மூலமாக தான் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. ஏன்னா காமெடியில் தான் வந்து ஒரு நார்மலான ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மேனரில் வந்து ரிலேட் பண்ண முடியும். ஸோ காமிக்கல் லாஃப்டருக்கு வந்து இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ இங்கிலாண்டில் வந்து பொயட்ரியை வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டபிளான ஒரு மேனரில் வந்து அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசனுமே வந்து என்ன அப்படின்னா அந்த பொயட் எய்ட்ஸ்னால தான் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு சில பொயட் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால, ஸோ அவங்க எழுதுகிற அந்த பேட் வேர்ஸ்னால தான் வந்து அந்த ஒரு ரெப்யூட்டேஷன் அப்படின்றதே வந்து ஸ்பாயில் ஆகிடுதுன்றாங்க. ஸோ பொயட்ரியோடைய ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரீசனே வந்து ஒரு சில பொயட் எய்ட்ஸ் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவர் கன்க்ளூட் பண்ணுறது வந்து எந்த மாதிரி அப்படின்னா ரீடர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பொயட்ரியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஈவன் மற்ற ரைட்டிங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது பொயட்ரி தான் வந்து சுப்பீரியராக வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பொயட்ரியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை வந்து எண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே சர் ஃபிலிப் சிட்னி எழுதின அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்ற ப்ரோஸ் ஒர்க் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் see you next video. Tata, bye bye.